தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். வாக்காளர்கள் தவறிழைக்காமல் விரைந்து வாக்குப்பதிவு செய்ய தொகுதிகள் தோறும் மாதிரி வாக்குச்சாவடி மையங்களும் திறக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்படவுள்ள வாக்காளர் வாக்களிப்பதை உறுதி செய்யும் இயந்திரம் குறித்த செயல்முறை விளக்கம் மண்டல அலுவலர்களுக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான முனைவர் நந்தகோபால், வரும் தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள 3439 வாக்குப்பதிவு மையங்களில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் பணியில் 16,000க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்களும் 2,000க்கும் அதிகமான காவலர்களும் ஈடுபட உள்ளதாக தெரிவித்த அவர், வாக்கு சதவீதம் குறைந்த வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டு 100% வாக்குப்பதிவை அடையும் வகையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஃப்ளையிங் ஸ்குவாட் ஒரு நாளைக்கு 3 வீதம் 39 டீம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் 39 டீம் போட்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நமக்கு தேர்தல் நடத்துகின்ற பணியாளர்கள் 16,124 பேர். அவர்களெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து அவருடைய பட்டியலெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் போட்டோம். தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திரு கே விவேகானந்தன், மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 1450 வாக்குச்சாவடிகளுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒரு தொகுதிக்கு 5 மாதிரி வாக்குச்சாவடிகள் வீதம் 5 தொகுதிக்கு 20 மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1450 வாக்குச்சாவடி மையங்கள் 796 பள்ளிக்கூடங்களிலே அமைந்திருக்கின்றது. 4 வாக்குச்சாவடி மையங்கள் மாடல் பூத் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு முன்மாதிரியான ஒரு வாக்குச்சாவடி மையமாக இருக்க வேண்டும். அந்த வாக்குச்சாவடி மையங்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு பொலிவினை பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு 4 வாக்குச்சாவடி மையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் தவறிழைக்காமல் விரைந்து வாக்குப்பதிவு செய்ய பயிற்சி அளிக்கும் நோக்கில் நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாதிரி வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு கருணாகரன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளுக்கு தலா 4 வீதம் 40 மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு தொகுதியிலும் 4 மாதிரி வாக்குச்சாவடிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே வாக்காளர்கள் மாதிரி வாக்குப்பதிவு மேற்கொள்ளலாம். இவிஎம் மெஷின் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதும் எழுந்தால் கூட அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதனிடையே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு நடராஜன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர்.